நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தளபதி விஜய் அவர்களே. ஸோ இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம கோட் திரைப்படத்திலிருந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு பாட்டு செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு ப்ரோமோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவுமே நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய வாய்ஸில் தான் வரப்போகுதுங்கிற விஷயத்தை கேட்டப்போ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நம்ம கோட் திரைப்படத்திலிருந்து வெளிவந்துள்ள கிளிம்ஸை தான் நம்ம இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நம்ம தளபதி விஜய் அவர்களை எப்படிலாம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ எப்படிலாம் இந்த ஒரு கிளிம்ஸ்லேயே காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி வாங்க நண்பர்களே, இந்த கிளிம்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ எடுத்த உடனே இந்த ஒரு கிளிம்ஸில் ரஷ்யாவை தான் காட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ படம் ஃபுல்லாகவே ரஷ்யாவில் தான் நடக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி ரஷ்யாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோஸ் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபுல் படமும் ரஷ்யாவில் தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி வச்சிருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரஷ்யாவில் வந்துட்டு ஒரு பைக்கர்ஸ் கேங் வந்துட்டு ஒரு பைக்கை மட்டும் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பைக்கை வந்து பார்த்தோன்னா காட்டியிருக்காங்க. வலிமை படத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறையா பைக்ஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரஷ்யா அந்த ஒரு ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸ்லாம் போகும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அந்த சேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே அந்த பைக்கில் விஜய் அவர்களுடைய ஃபேஸை லைட்டாக அப்பப்போ ரிவீல் பண்ணிட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து புல்லட்ஸுமே வந்துகிட்டு இருக்கு. யாரை தாண்டா இவங்க அப்படியே சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர ஈகராக யாரை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ரிவீல் பண்ணுறாங்க நம்ம தளபதி அவர்களை தான் வந்துட்டு இந்த கேங் வந்து சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு தளபதி இல்லை, ரெண்டு தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறாங்க. அந்த சீனில் பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த பைக் ஓட்டுற விஷயங்களை மாசா காட்டுறதெல்லாம் யாருக்கு வைப்பாங்க அப்படின்னா நம்ம தல அஜித் அவர்களுக்கு தான். அவருக்கு தான் இந்த மங்காத்தா, வலிமை, விவேகம்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள்ல அந்த பைக்கை வச்சு அவர் மாஸ் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பைக் சேசிங் சீனெல்லாம் அவருக்கு பயங்கரமாகவே அமையும். அந்த மாதிரி இப்போ நம்ம தளபதிக்குமே வந்துட்டு ஒரு பயங்கரமான பைக் சேசிங் சீனுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த படங்களை தாண்டி இந்த ஒரு சேசிங் சீன் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பைக்கர்ஸ் கேங் இருக்காங்கல்ல, அதாவது துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்க கிட்ட இருந்து நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போயிருக்காங்க. அதாவது ரெண்டு தளபதி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போயிருக்காங்க போல. அவங்கள துரத்திக்கிட்டு தான் இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பைக் சேசிங் சீனை பார்க்குறப்போ எனக்கு இன்னொரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய டேரக்டர் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இதுக்கு முன்னாடி மங்காத்தா படத்தை எடுத்துருந்தார் இல்லையா, அந்த படத்தில் வந்துட்டு நம்ம அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு வீல் அப்படியே தூக்கிட்டு வரும்போது பின்னாடி நம்ம வைபவ் வந்துட்டு நம்ம அஜித் அவர்களை பிடிச்சிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் முன்னாடி இருக்கிற நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு வீலை தூக்கிட்டு வண்டி ஓட்டுறப்போ பின்னாடி இருக்கிற விஜய் வந்துட்டு அவர் அப்படியே பிடிச்சிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஷாட் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு யோசிச்சு பார்த்தப்பவே. அந்த இடத்துல தெரியாதனமா நம்ம மங்காத்தா பீஜம் போட்டாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகும். ஸோ அங்கேயே வந்துட்டு ரெண்டு விஜய் அவர்களையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துடைய மோட்டிவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஷாட் மூலமாகவே கிளியராக தெரியுது. ஸோ ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த ஒரே இன்டென்ஷனோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தளபதி அவர்களுடைய லுக்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஸோ முன்னாடி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காரு, அவருக்கு தாடிலாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடிலாம் எதுவும் இல்லை, கண்ணாடியும் போடலை, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது எங்கே காட்டியிருக்காங்க. பட் இந்த ரெண்டு லுக்கும் இல்லாமல் அடுத்த லுக் பாருங்கள், இவர் கண்ணாடியும் போடலை ஆனால் தாடிலாம் இருக்குது. ஸோ காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு சீனு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம கண்ணாடி போட்டிருந்தாருல ஒரு தளபதி, அவருடைய பாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி வந்துட்டு இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காஸ்டியூமில் தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லையுமே காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அதே மெட்டீரியல் அதே காஸ்டியூமை போட்டுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு டிஸ்பிளேவை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டிஸ்பிளேவை கரெக்டாக மறைச்சிட்டாங்க, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்பிளே இருக்குது. அந்த ஒவ்வொரு டிஸ்பிளேலையுமே ஒவ்வொரு லொகேஷனை ஸ்பாட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏரியாவை மேலேருந்து சேட்டலைட் மூலமாக பார்க்குற மாதிரியான ஒரு விஷுவலு. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதியிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. அது முதல்ல இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்களானே டவுட்டாக இருக்குது. அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்திங் சைனீஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தை எழுதுன மாதிரி தெரியுது. அது சைனீஸான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரில. பட் அது கண்டிப்பாக ரஷ்யன் கிடையாது. நிறைய பேர் ரஷ்யனாக இருக்குமா ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது கிடையாது, ரஷ்யன் லெட்டர்ஸ் கிடையாது, சைனீஸ் மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஆல்சோ சைடில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா தெரியும், சம்திங் வந்துட்டு ஏதோ ஒரு லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணுற மாதிரியான விஷுவல்ஸ் தான் இந்த டிஸ்பிளேல ஓடிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கிளியராகவே தெரியுங்க. ஸோ இந்த ஷாட்லாம் நம்ம தளபதி அவர்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய ஸ்டைல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையும் கோத்துட்டு உட்காந்துட்டு இருப்பார்ல ஒரு மாதிரி, அந்த ஸ்டைலில் உட்காந்துருக்காரு. வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொருத்தருமே உட்காந்துருக்காரு காருக்குள்ளே. ஸோ காருக்கு வெளியே அவர் போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம்ங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த போராட்டத்தை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஷாட்டை நம்ம தளபதி அவர்கள் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. மேபி அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இந்த போராட்டத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். இந்த போராட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வெடிக்கிற மாதிரியும் அந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்காகத்தான் நம்ம தளபதியும் இன்னொரு தளபதியும் சேர்ந்து போராடுற மாதிரியான ஒரு கான்செப்டாக கூட இருக்கலாம். இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஒன்றாவே இந்த படத்தில் இருக்குங்கிறது இந்த ஒரு ஷாட் மூலமாக தெரியுதுங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபயர் பற்றிக்கிச்சு போல் அந்த ஃபயர் அணைக்கிறதுக்காக ஃபயர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பாயிண்ட்டை நான் நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய காஸ்டியூம், அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்த காஸ்டியூமாக இருக்கட்டும் அல்லது இந்த கிளிம்ஸில் காட்டின அந்த ஆரஞ்சு கலர் காஸ்டியூமாக இருக்கட்டும், இதெல்லாமே ரஷ்யனில் வேலை பார்க்குற அந்த ஃபயர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க காஸ்டியூமுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2 காஸ்டியூமும் கிட்டத்தட்ட சேம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்துட்டு ரஷ்யாவில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஃபயர் இன்ஜினியர் அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோஸ் வந்துட்டு ஃபயர் ஃபைட்டராக வந்த மாதிரியான படம்லாம் வந்துட்டு கம்மின்னு தான் நினைக்கிறேன். 1-2 அங்கங்கே வந்திருக்கலாம். பட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஃபயர் ஃபைட்டராக வரும்போது அது இன்னுமே மாசாக இருக்கும். ஸ்கிரிப்டே வேற மாதிரி ஸ்டார்ட் ஆகுங்கிறது இதுலேருந்தே தெரியுதுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஷாட்டை பார்த்தாவே தெரியும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்கு உள்ளே பூந்து வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஓல்டு தளபதியாக இருக்கட்டும் அல்லது அந்த யங் தளபதியாக இருக்கட்டும் 2 பேருமே வந்துட்டு ஒரு ஃபயர் இன்ஜினியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் காஸ்டியூம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் தெரில. அப்பா மகன் கான்செப்டை கொண்டு வர போகிறாங்களா இல்லை பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரியான கான்செப்டில் போக போகிறாங்களான்னு தெரில. பட் 2 தளபதியுமே ஃபயர் ஃபைட்டர்ஸாக தான் வர போகிறாங்கங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுதுங்க. அண்ட் இந்த ஷாட்டில் நம்ம கண்ணாடி போட்ட தளபதி எட்டி உதைக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு, பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குங்கிறது இதிலிருந்தே தெரியுது. அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு பிளேஸ் தான். ஸோ நம்ம தளபதி ஃபேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்காக வரைஞ்சி அதை வந்துட்டு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க போல். நம்ம தளபதி ஃபேஸை வச்சு அந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸுங்கிறத பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வில்லன் கேங்காக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஜெயில் மாதிரியுமே ஃபீல் ஆகுது அல்லது ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் மாதிரியுமே ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களை போட்டு பொழக்கணும்னு நினைக்கிறவன் எவனோ ஒருத்தன் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் வில்லன் கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு கிளிம்ஸை வச்சு நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன். அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரஷ்யாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிடுது. அதாவது வந்துட்டு நடக்க போகுது கிடையாது, நடந்து முடிஞ்சிடுது. அந்த பிரச்சனையை அப்போவே மாற்றிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிற விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம தளபதி அவர்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ்ட்டுக்கு போய் இந்த விஷயத்தை மாற்றிடுங்க, அந்த பிரச்சனை நடக்காமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் நம்ம ஃபியூச்சர்லேருந்து வந்த விஜய் அவர்களும் சேர்ந்து அந்த பிரச்சனையை வந்துட்டு தடுத்து நிறுத்துற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங். பட் அதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் நாம் எலாபரேட்டாகவே பிரேக் டவுன் பண்ணலாம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஒரு கிளிம்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அப்படியே இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகிற கோட் செகண்ட் சிங்கிளுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.